வெல்கம் டு மித்துஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்த பன்னீரை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. கடலெண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம்னா இந்த மசாலாலாம் வந்து அந்த பன்னீரில் வந்து ஒட்டணும் அப்படின்றதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சுங்க இந்த பன்னீர்லாம். இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் வந்து இந்த ரைஸை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு கடலெண்ணையும் உப்பும் வந்து சேர்த்துட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகக்கூடாதுங்க. இந்த மாதிரி வந்து உதிரியாக வந்து வேக வச்சு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து இடித்து வச்சுருந்தேங்க. அதை வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போனதும் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேங்க ஸ்லைஸாக. அதை வந்து சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாங்க. நான் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய், கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் வந்து எடுத்துருக்காங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோயா சாஸும் சில்லி சாஸும் வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக தள்ளுவாங்க. ஓரளவுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்ததும் நாம் வடித்து எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தாதாங்க அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். மறுபடியும் வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை வந்து ஒரு கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பன்னீரையும் வந்து சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ரைஸ் வந்து உடையாத அளவுக்கு வந்து நம்ம மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கிட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.